நேரம் அப்படிங்கிறது வெறும் நொடியை மட்டும் கிடக்கிறது இல்ல. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான். உங்களோட போட்டி போடுறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். அந்த சாதனைகள்லாம் செய்கிறதுக்கு உங்களால் முடியும். இது என்னால் முடியாது, என்னால் படிக்க முடியுமா, என்னால் பெரிய வேலைக்கு போக முடியுமா, இல்லைனா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆக முடியுமா அப்படின்னு உங்கள் மேலே நீங்கள் சந்தேகம் வைக்க தேவையே இல்லை. நீங்கள் எதுவாக மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுவாக மாறுவீர்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதை அள்ளித்தரும். கடிகாரம் இருக்குல்ல, காற்று இருக்கும்போது ரொம்ப மெதுவாக போகும். ரொம்ப தாமதமாகும் போது என்னாகும், வேகமாக ஓடும். சில நேரங்களில் இந்த கடிகாரம் ரொம்ப நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அப்படியே ஓடுறதே தெரியாது நேரம். ஆனால் அதே சோகமாக இருக்கும் பொழுது அந்த நேரம் போகவே போகாது. அப்போ இந்த நேரங்கிறது அந்த மணியை மட்டும் சார்ந்ததல்ல, உங்கள் மனசையும் சார்ந்தது தான். அதனால் அந்த கடிகாரம் ஒரு ஒரு வினாடியும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த நேரம், இந்த நொடி, இந்த கழிஞ்சு போன நொடி உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நேரத்தில் நாளைக்கு நம்ம என்ன சாதனையாளர் ஆகணுமோ அதற்கான உழைப்பை இன்றைக்கி போடணும். தன்னம்பிக்கை இருக்கணும், முயற்சி இருக்கணும், உழைப்பு இருக்கணும். இது எல்லாமே இருந்துச்சுன்னா உங்களை வெற்றி கொள்றதுக்கு இந்த உலகத்திலேயே யாருமே இருக்க முடியாது. நேற்றைய பொழுதை தேடுபவன் நாளைய பொழுதை எதிர்பார்ப்பவன் இன்றைய பொழுதை தொலைத்து விடுகிறான். இதுதான் நிஜம். அதாவது நேத்திக்கு நடந்தது இன்றைக்கி திரும்ப வராது நம்ம வாழ்க்கையில். அது எந்த சுக நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரிதான், இல்லை துக்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரிதான். ஒரு தடவை நடந்து முடிஞ்ச செயல் திரும்பவ அதை மாற்ற முடியாது. கடந்து போன நிமிடங்கள் கடந்து போனவையே. அதையே நினச்சிக்கிட்டு நான் இந்த தேர்வில் நான் ஜெயிக்கலையே, இந்த வேலை எனக்கு கிடைக்கலையே, நான் இந்த மாதிரி தோத்துட்டேனே அப்படின்னு புலம்புறதையும் துக்கப்படுறதையும் நிறுத்திடுங்க. நாளைக்கு நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுவேன், நாளைக்கு நான் பெரிய ஐஏஎஸ் ஆகிடுவேன், இந்த ஊருக்கே கலெக்டராக வருவேன். அதே மாதிரி அந்த எதிர்பார்ப்புகள் இருக்குல்ல, அதையும் தகுதிக்கு மீறி வைக்காதீங்க. கனவு காணுங்கள், ஆனால் அந்த கனவு தகுதிக்கு மீறியதாக இருக்கக்கூடாது. அப்போ தான் வாழ்க்கையில் உங்களை ஜெயிக்க முடியும். நேற்றைய நிகழ்ச்சிகளை நினச்சி வேதனைப்பட்டு நாளைக்கு இப்படி தான் இருக்கணும்னு எதிர்பார்த்திங்கன்னா இன்னைய வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க. அதனால் ஒவ்வொரு நிமிடமும் இந்த நிமிடத்தை சுகமாக அனுபவியுங்கள், நல்ல உழையுங்கள், முயற்சி செய்யுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள்.